வணக்கம். இன்றைய ராகம் தாளம் தலைப்பில் பார்க்கக்கூடிய ராகம் மாயா மாளவ கௌளை ராகத்துடைய சுரங்களை தான். இந்த பாட்டில் நிறைய, அதாவது மாயமல கௌளை ராகத்துடைய சுரங்களில் நிறைய பாட்டு இருக்குது. உங்களுக்கே தெரியும், ஆரம்ப பாட புக்கில் சரளி வரிசை, ஜண்டை வரிசை, அப்பர் சாயி, தமிழில் சொன்னால் மேல் சாயி, தாட்டு வரிசைகள், சப்த தாள அலங்காரங்கள், கீதாஸில் கூட மலகரின்னு ரெண்டு ராகமும் அதில் மாயமல கௌளை ராகத்துடைய சுரங்கள்லேயே வரும். முழு சுரங்கள்லேயும் இந்த பாட்டுனா சுரங்களில் போகும். இதை முதல்ல நம்ம ஏன்னா இதனுடைய அடிப்படையில் முதல்ல தாளம் போட்டு பாடுவோம், அப்புறம் அதை வாசிப்போம், தெரிஞ்சுக்கோங்க. அப்பர் சாய் தான் இப்போ பார்க்க போகிறது. அப்பர் சாய்னா மேல் சாய். ஒரு ஆக்டிவில் வாசிக்கிட்டு இருக்கும்போது அடுத்த ஆக்டிவனுடைய சுரங்களையும் தொட்டு வருவது, அதுதான், அதை தெரிஞ்சுக்கிறது தான் அப்பர் சாய். ஆமாம், ஒரே இடத்துல வாசிக்கக்கூடாது இல்லையா? இங்கேருந்து மேலே போய் மேலேருந்து கீழே இப்படி முன்னும் பின்னும் வரும். இந்த பாட்டை முதல்ல தாளம் போட்டு பாடுவோம், அதுக்கு பிறகு அப்படியே வாசிப்போம். அப்பர் சாய் வரிசைகள். ராகம் மாயா மாளவ கௌளை ராகம். முதல்ல தாளம் போடுவோமா? சரி கம பத நி சா சா தனி சரி கம பாம கரி சாணி தாப்ப மாப்ப தனி சரி கம கரி சரி சாணி தாப்ப மாப்ப தனி சரி கரி சரி சரி சாணி தாப்ப மாப்ப தனி சரி சரி சாணி தாப்ப மாப்ப தனி சரி சாணி தாப்ப மகரி சா சரி கம பத நி சா சா. தாளம் போட்டு பாடியாச்சு. இதில் இந்த பாட்டில் எப்படி இருக்கும்னா மொத்தம் 5 பேராகிராஃப்ஸ் இருக்கும். அந்த 4 பேராகிராஃபில் இருக்கிறது தான் 5th பேராகிராஃபில் மொத்தத்தில் வரும் 12 லைன்ஸ். அதைத்தான் நான் மொத்தத்தில் ஒரே பேராகிராஃப் படித்தேன்னா எல்லாத்தையும் பாடின மாதிரி இருக்கும். இப்போ அதை அப்படியே வாட்சி பாடுவோம். ரெடிங்களா? சரி கம பத நி சா தனி சரி கம பாம கரி சாணி தாப்ப மாப்ப தனி சரி கம கரி சரி சாணி தாப்ப மாப்ப தனி சரி கரி சரி சாணி தாப்ப மாப்ப தனி சரி சரி சாணி தாப்ப மாப்ப தனி சரி சாணி தாப்ப மகரி சரி கம பத நி சா. இந்த பாட்டு அப்பர் சாய் பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. இதுவும் நிறைய லைன்ஸ் இருக்குது, அதை மொத்தத்தில் கொண்டு வந்துட்டேன். இதை கேட்டிருப்பீங்க. இப்படியே 1 by 1 கொடுக்குறேன். இதோட இன்றைய பாடம் முடிகிறது. நன்றி, வணக்கம்.